வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கொல்லி மலை மேலே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பேர் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு. கொல்லி மலை மேலே ஏறணும்னா முதல்ல வருது சோளக்காடு. சோளக்காடு தாண்டின உடனே செம்மேடுங்க. அந்த செம்மேட்லேருந்து வலது பக்கம் திரும்பினா இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. அருமையான வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சோளக்காடில் அதை கொல்லி மலை மேலே ஏறின உடனே முதல்ல வருமாருங்க ஊர், அது நுழைவு வாயில் சோளக்காடு. அந்த சோளக்காடில் பழங்குடிகளின் காய்கனி சந்தை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப அருமையான இயற்கையான முறையில் விளைவிச்ச காய்கனிங்க. அந்த சந்தையை நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செம்மேட்டில் இருக்க அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம். அப்புறம் நம்மளை விட்டு கூட்டு வேற பிடிச்சிட்டாரா, அதனால கொஞ்சம் ஏமாந்தாச்சு. இல்லைக்கா பார்க்குறேங்க, வருவாங்க, இனிமேதான் எல்லாம் வருவாங்க. நான் போய் சொன்னேன்ல சாந்தி, நிறைய பழ வகைகள்ங்க. பலாப்பழம், வாழைப்பழம், மலை வாழைப்பழம், சிவப்பாக இருக்குமே அந்த செவ்வாழைப்பழம், ரஸ்தாளி, அப்புறம் எவ்வளோ பழங்கள் பழ வகைகளை, பப்பாளி, நாட்டு பப்பாளி, நாட்டு கொய்யா, நெல்லிக்கனி, அப்பா அவ்வளோ பழங்கள். நான் காய்கறி சொல்லுவேன்னு எங்கள் காய்கறிலாம் இல்லை, பெரும்பாலும் பழங்களாக இருக்குது. காய்கறி கொஞ்சமாக இருக்குது. அங்கே விளைய வச்சா இஞ்சி, அப்பா அவ்வளோ பழங்கள். இந்த பழசந்தைக்கு அப்படியே எதிர்ப்புறம் சாலையில் இந்த மிளகு, சீரகம், கடுகு, சோம்பு, அப்புறம் வெந்தயம், இந்த பருப்பு வகைகள், கேழ்வரகு, கம்பு, அப்புறம் அரிசி வகைகள் ஏகப்பட்ட அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஒரு 1/4 கிலோ பேக்கு, அரை கிலோ பேக்கு, 1 கிலோ பேக்குன்னு ஒன்று அந்த 9 நவதானியங்களும் ஒரு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 1/4 கிலோ வாங்கணும்னா 300 ரூபா, அரை கிலோ வாங்கணும்னா 600 ரூபா, 3/4 கிலோ 1 கிலோ வாங்கணும்னா அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் மொத்தமாகவும் வாங்கலாம். அப்புறம் அந்த மூட்டு வலிக்கு தேவையான ஒரு கிழங்கு ஒன்று வச்சுருந்தாங்க, கருப்பாக இருந்தது அந்த கிழங்கு. அந்த கிழங்கு நம்ம வாங்கிட்டு போய் சூப் வச்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் அப்படின்னாங்க. அப்புறம் இயற்கையான ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. ஓகே, செட் அப்படியே இது எவ்வளோ? 300 எவ்வளோ? அது 300. கொல்லிமலை சோளக்காட்டில் இருக்கிற பழங்குடிகளின் பழசந்தையில் நம்ம பார்த்துட்டு வாங்க வேண்டியெல்லாம் வாங்கிட்டு, எதிர்ப்புறம் இருக்கிற அந்த தானிய வகைகள்லாம் வாங்கிட்டு, இப்போ நம்ம அடுத்து செம்மேட்டில் இருக்கிற அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. கொல்லிமலையில் இருக்கிற மூலிகை வனம், தமிழ்நாடு வனத்துறையால் பாதுகாக்கப்படுகிற மேம்படுத்தப்படுகிற மூலிகை வனம். இது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நம்ம வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். கொல்லிமலை சோளக்காட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்குங்க.
சுற்றுலா பயணிகளின் கவனத்திற்கு சோளக்காட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. வந்தாச்சுங்க, செம்மேடு வந்தாச்சு. இந்த செம்மேடு வந்ததுக்கு அடையாளமாக வாரி வழங்கும் வள்ளல்களில் ஒருவரான மாமன்னர் வல்வில் ஓரி, இந்த கொல்லிமலையின் கதாநாயகன் மாமன்னர் வல்வில் ஓரி சிலையாய் நம்மை வரவேற்கிறார். இந்த செம்மேடு தாங்க இந்த கொல்லிமலையினுடைய நகரம். அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, தாலுகா ஆஃபீஸு எல்லாம் இருக்குது இந்த ஒரு இடம்தான். இந்த இடம் தாண்டின உடனே, இந்த செம்மேடு தாண்டின உடனே நம்ம வலது பக்கம் திரும்பணும். சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு திரும்பியாச்சு. வந்தாச்சுங்க, இதான் சீக்குப்பாறை நுழைவு வாயில். சீக்குப்பாறை வியூ பாயிண்டோட நுழைவு வாயில் இதாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா. 20 ரூபா கொடுத்துட்டு சீட்டை வாங்குறோம், உள்ளே போகிறோம். வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இருங்க, எல்லாரும் போட்டு அப்படிங்க எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். நான் மட்டும் தான் இருக்கும் பொழுது, நாம மட்டும் தான் இருக்கும் பொழுது. நாளைக்கு நடப்பாது இப்படிதான் இது. இதோட கொஞ்சம் இதோட அகலமா இருக்கும். ஆனா மேடா இருக்கும், நீ ஏற முடியாது. ரெண்டு படி மேல இதே தான்டா சேம். போன வருஷம் நான் நடந்த
என்னண்ணா கேட்க அங்கே பார்த்தோமா அந்த ஃபால்ஸு? சிரிக்கூடாது. ಅಲ್ಲೇ ಅಲ್ಲೇ எல்லாம் என்ன சென்ட் பண்ணி விடுறேன். நம்மளே இறங்கலாம். பேக் கொடுத்து பேக் சர்வீஸ் பேக் இல்ல இப்படி வாழ்க்கையே இருக்காது. வரல வந்துட்டேன். ம் சரிங்க சிக்னல் பாட்டு போயிருந்தது. உண்மையிலேயே செம்மையான இடங்க. கொல்லிமலை வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. சிக்கு பாடுற வியூ பாயிண்ட் அவ்வளோ அருமையாக இருந்துங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு காரவழியிலேருந்து இந்த கொல்லிமலை திரும்புவீங்களா அந்த இடம் சேந்தமங்கலம் வரைக்கும் தெரியுதுங்க. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குங்க. வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வீடியோ தான்.